சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத, அரச பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. அவன் இந்த காலத்திலேயே ஆண்டா, இன்னைக்கு நீ பிச்சை எடுத்து தானே இருக்கிற. வணக்கம். தமிழகத்தினுடைய சாதி கட்சி விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லாத, இன்னைக்கு நீ பிச்சை எடுக்கிறீல என்று சாதிய வன்மத்தை கொப்பளித்துள்ளார். தன்னை சாதி ஒழிப்பு போராளி என்று காட்டிக்கொள்ளுகிற திருமாவளவன் எப்படி சாதி அமைப்பில் இருக்கலாம்? அதாவது இந்தியாவிலே பாரதிய தலித் பேந்தர் என்கிற அமைப்பை சவிதா என்கிற அம்பேத்கருடைய மனைவி உருவாக்குகிறார். அதனுடைய தமிழக கிளையில் 1982 தன்னை இணைத்துக் கொண்டார் சாதியவாதியாக. அதன் பிறகு அதனுடைய தலைவர் மலைச்சாமி அவர்கள் இறந்த பிறகு அதனுடைய அந்த தமிழ்நாட்டினுடைய அந்த சாதிய அமைப்பினுடைய அமைப்பாளராக இவர் மாறுகிறார். 1991 பாரதிய தலித் பேந்தர் என்கிற பெயரை இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் என்று மாற்றுகிறார் 1990. அதன் பிறகு 1991 விடுதலை சிறுத்தைகள் என்று அதனுடைய பெயரை மாற்றுகிறார். சரி, அப்புறம் இவருக்கு இந்த அமைப்பை சாதி அமைப்பை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அரசியலுக்குள்ளாக வர வேண்டும் என்று ஒரு ஆசை. ஏன்னா புகழடையணும், அப்புறம் இன்னும் மற்ற காரியங்கள்லாம் இருக்கு. அந்த சாதி அமைப்போடையே அரசியலுக்குள்ளாக வருகிறார். அப்ப அப்படி வரும்பொழுது அவர் அந்த அரசியலுக்குள்ளாக முதல்ல அடையாளம் காட்டி பெரம்பலூர் தொகுதியில் நிற்க வைத்தது யார் தெரியுமா? இவர் யார ஆண்ட பரம்பரை, நாங்க அரச பரம்பரைன்னு சொல்லாத, நீ இப்ப பிச்சைக்காரனா போயிட்டீங்கன்னு சொல்றாருல, அப்படிப்பட்ட ஜி.கே. மூப்பனார் என்கிற தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் அந்த ஆண்ட பரம்பரையைச் சேர்ந்தவர் போட்ட பிச்சையில் தான் திருமாவளவன் அவர்களே நீங்கள் அரசியலுக்குள்ளாகவே முதலாவது வந்தீர்கள். அதன் பிறகு 2004 நம்முடைய ராமதாஸ் இருக்காங்கல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழகத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களுடைய தயவிலே இதை திருமாவளவனே சொல்லியிருக்கிறார் பேட்டியிலே. இந்த வட மாவட்டங்களில் மாத்திரமல்ல, தமிழகத்தின் முழுவதும் அவரை தூக்கி பிடித்தது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அப்ப தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு வன்னியர் மருத்துவர் ராமதாஸ் என்கிற அரச ஆண்ட பரம்பரையினுடைய பிச்சை தேவைப்பட்டது திருமாவளவனுக்கு. அதன் பிறகு 2006 ஜெயலலிதா என்கிற பார்ப்பனர், அவர்களுக்கு பின்பாக அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த சசிகலா என்கிற தேவர் சமூகத்தை சார்ந்தவர், இவங்க 11 சீட்டு கொடுக்குறாங்க. 9 தமிழகத்தில், 2 புதுச்சேரியில, இதுல 2 சீட்டு வென்றெடுக்கிறார். நீங்க பார்க்கணும், அந்த நேரத்தில் அரசியல் களத்தில் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு இவர் பிச்சை எடுத்தது பார்ப்பனர் தேவர் என்கிற ஆண்ட வம்சம், அரச வம்சம் பரம்பரையிடத்திலே பிச்சை எடுக்கிறார். அடுத்தது மக்கள் நல கூட்டணி என்கிற கூட்டணியின் மூலமாக தன்னை அடுத்த கட்டத்துக்கு அரசியலில் கொண்டு போவதற்கு அரச பரம்பரை ஆண்ட பரம்பரை என்கிற நாக்கியர் நாயுடு சமூகத்தவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடத்திலும் மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்களிடத்திலும் அவர்கள் போட்ட பிச்சையினால் அடுத்த அரசியலின் உயர்வுக்கு நகர்வுக்கு திருமாவளவன் செல்கிறார். இப்படி அரச பரம்பரை ஆண்ட பரம்பரைகளிடத்தில் எல்லாம் பிச்சை எடுத்து 2024 தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் என்கிற சாதி கட்சியை உருவாக்கி கொள்ளுகிறார். அதற்கு யாரெல்லாம் காரணம்? இந்த அரச பரம்பரை ஆண்ட பரம்பரைகள் எல்லாம் காரணம். இவர்களிடத்தில் பிச்சை எடுத்து இந்த இடத்திற்கு வந்த திருமாவளவன் அவர்களையெல்லாம் இன்றைக்கு பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு ஒரு வாய்க்கொழுப்பு, எந்த அளவுக்கு ஒரு சாதி வெறி, எந்த அளவுக்கு ஒரு சாதிய வன்மம்! நீங்கள் சாதி ஒழிப்பு போராளி என்றால் சாதி அமைப்புக்குள் இருந்திருக்க கூடாது. அந்த சாதி அமைப்பை வைத்துக் கொண்டு அந்த சாதி அமைப்பு என்கிற ஒரு வட்டத்துக்குள் இருந்து கொண்டு மற்ற சாதிகளை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள். அதனுடைய உண்மை என்ன, காரணம் என்ன? உங்களுடைய சாதி உயர்வாக இருக்க வேண்டும், மற்ற சாதிகள் எல்லாம் ஒளிந்து விட வேண்டும். இதுதான் உங்களுடைய சாதி ஒழிப்பு. இதுவரையிலும் ஆண்ட பரம்பரைகள், தமிழ்நாட்டை பாதுகாத்த பரம்பரைகள், 1000 வருடங்களாக இந்த தமிழகத்தை பாதுகாத்த வரலாறுகளை எல்லாம் அழித்து விட வேண்டும். ஆனால் உங்கள் சாதி மட்டும் அரசாளக்கூடிய நிலைக்கு வரவில்லை. இதுதான் இப்பொழுது உங்களுடைய சாதியத்தினுடைய கொள்கை. அப்படி இல்லைன்னா இவ்வளவு சாதி வன்மத்தை நீங்க கக்க மாட்டீங்க. உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? மேன்மைப்படுத்திக் கொள்ள. ஏன்? உங்களுடைய சாதிக்குள்ளாகவே
உங்களுக்கு பின்பாக நிற்பதெல்லாம் இந்த பகையர் இனத்தினுடைய தமிழ் குடி பேரினம் என்று சொல்லக்கூடிய பகையர் இனத்தினுடைய இளைஞர்கள், அந்த மக்கள். ஆனால் அவர்களையே நீங்கள் என்ன சொன்னீங்க? பகையன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டு வாசலுக்கு வந்தா செகுப்பால அடின்னு சொன்னீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? சரி, யாரோ ஒருவர், யாரா இருந்தாலும் சரி, ஒரு சாதியை மேன்மைப்படுத்துவதற்கு தானே வராங்க, வந்துட்டு போகட்டும், அவங்களும் நல்லது செய்யட்டும். நீங்க நினைக்கலையே நான் மட்டும்தான் தலைவனா இருக்கணும், நான் மட்டும்தான் ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கணும் தானே அந்த வார்த்தையை நீங்க உமிழ்ந்தீங்க. எப்படி அதை ஏற்றுக்கொள்வது? ஆனால் நீங்கள் பகையர் இனத்தை சார்ந்தவரா? வெளிப்படையாக சொல்ல முடியுமா நீங்கள் பகையர் இனத்தை சார்ந்தவரா? இல்ல. ஆனால் அந்த பகையர் என்கிற அந்த பேரினம் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த இனத்தையே நீங்க மட்டம் தட்டி பேசிருக்கிறீங்க. அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதிய வன்மம்? அந்த பட்டியலினம் என்பதற்குள்ளேயே எவ்வளவு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒண்ணுமே புரியாம, ஒரு தெளிவு இல்லாம தங்களுக்காக நீங்கள் நிற்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு பகையர் சங்கம் என்று ஒரு சங்கம் இருக்கிறது. அவர்களும் பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தான் முன்னேற வேண்டும், அவ்வளவுதான் அவர்கள் போடுகிற பதிவு. நாம் மேலே வர வேண்டும், நம்முடைய வரலாறு இவ்வாறாக இருக்கிறது, இளைஞர்களே வாருங்கள், நம்மளாம் ஒன்றாக கைகோத்து நாம் உயர்வோம். இதுதான் சரியான அரசியல். அவர்கள் என்றைக்கும் மத்த இனத்தை, மத்த சாதியை அவர்கள் பேசுவதும் இல்லை, அவர்கள் திட்டுவதும் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. நீங்கள் எப்பொழுதும் மத்த சாதிகளை திட்டி ஏசி அவர்களை கீழ்த்தரமாக நீங்கள் செய்யும் பொழுது எதிர்ப்பு யாருக்கு வருகிறது? உங்களுக்கு அல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பகையர் பேரினத்தையும் மற்ற சாதிகளையும் மோத விட்டு நீங்கள் ஒரு அரசியலின் புகழின் உச்சத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். பட்டியலின மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மற்ற சாதிகளோடு கூட நீங்கள் பேசி சமரசம் செய்து கொள்ளலாம். ஆனால் திருமாவளவனை போன்ற அரசியல்வாதிகள் சாதி என்கிற போர்வையில் உங்களை கையில் எடுத்துக்கொண்டு இளைஞர்களை எல்லாம் தவறான வழியை காட்டி படிக்க சொல்லுங்க, அவங்கள படிக்க சொல்லுங்க, படிப்புக்காக பெரிய உதவியை செய்யுங்க. அவங்களுக்காக நீங்க அரசியல்ல பண்ற செலவுகளை அந்த சமூகத்துக்கு உள்ள இளைஞர்களுக்கு அள்ளி வீசுங்க. அந்த மக்களை உயர்வுக்கு கொண்டு வாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சேரிகளை உங்க கையில எடுங்க. பொருளாதாரத்தில் அவங்கள முன்னேற்றுங்க, படிப்புள்ள கல்வியில அவங்கள முன்னேற்றுங்க, கொண்டு வாங்க. இன்னைக்கு அவங்க கல்வியில் முன்னேற்றி இருப்பது என்ன தெரியுமா? அரசாங்கத்தில் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான சலுகைகள். திருமாவளவன் ஒன்றும் செய்து விடவில்லை. இதை அந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளியினுடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் ஒரு சாதி அமைப்பில், விடுதலை சிறுத்தைகள் என்கிற சாதி அமைப்பில் இருந்து கொண்டு அந்த பட்டியலின மக்களை நீங்கள் ஏமாற்றுவது ஒருபுறம் இருக்கட்டும், மற்ற சாதியின மக்களை நீங்கள் சாடுவது, அவர்களை நீங்கள் ரொம்ப மிக குறைவாக மதிப்பீடு செய்வது, அவர்களை நீங்கள் ரொம்ப தவறாய் பேசுவது, இது இந்த சமூகத்துக்கு எந்த வகையிலும் நல்லதல்ல. பட்டியலின மக்களே, உங்களுக்குள்ளும் அநேக பிளவுகள் உண்டு. அந்த பிளவுகளை இதுவரையிலும் திருமாவளவனால் ஒன்று செய்ய முடியவில்லை. நீங்கள் அவரை நம்புகிறீர்கள். உங்களை வைத்து அவர் அரசியல் பண்ணுகிறார். உங்களை இந்த நாட்டிலே முதலாவது ஒருமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு வருவதற்கு அவர் இதுவரையிலும் எதுவும் செய்ததில்லை. உங்களையும் மற்ற சமூகத்தினரையும் மன ரீதியாக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறார். இது ஒன்றைத்தான் விடுதலை சிறுத்தைகள் என்கிற களத்திலிருந்து திருமாவளவன் செய்தது. உயர்வு என்றால் என்ன? ஒற்றுமை என்றால் என்ன? அமைப்பு என்றால் என்ன? எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்பதுதான் அமைப்பு. பிரிவினை செய்வது அமைப்பு அல்ல. எந்த விதத்திலும் நீங்கள் பிரிவினையை செய்து கொண்டே இருந்தால் சாதிகள் ஒன்று ஆகவே ஆகாது. சாதி ஒழிப்பு என்று திருமாவளவன் சொல்வது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மாத்திரமே. விழித்துக் கொள்ளுங்கள்.